வணக்கம் நண்பர்களே. மதுரையிலிருந்து 6000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற லாவோ நாட்டுல பாண்டியர்களை பத்தின கல்வெட்டு கிடைச்சதுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? இது தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற பழமையான வழிபாட்டு தலங்கள்ல ஒண்ணு. பல நூற்றாண்டுகளா இங்க இருக்கிற இயற்கையான நீர் ஊத்துல இருந்து தொடர்ச்சியா நீர் சிவலிங்கத்தை குளிர்விக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பு. இன்னைக்கு லாவோ நாட்டுல சம்பசாக்ல இருக்கிற வாட்பூல தான் நான் இருக்கேன். இன்னைக்கு வீடியோவை முழுமையா பாருங்க. இதுவரை யாரும் பார்த்துடாத இந்த இடங்களை பத்தின பல தகவல்களை தெரிஞ்சுக்குவீங்க. சம்பசாக் லாவோஸ் நாட்டோட தெற்கு பகுதியில இருக்கிற ஒரு அழகான கிராமம். இந்த கிராமம் இருக்கிற மாகாணத்துக்கும் சம்பசாக்குன்னு தான் பேருங்க. இந்த மாகாணம் தாய்லாந்தோட தரைவழி எல்லையை பகிர்ற ஒரு இயற்கை சூழ்ந்த மாகாணம். மயக்கிற மெய்காங் நதிக்கரையில பூக்காவ் மலையோட எழில் கொஞ்சிற அழகு, கண்கவர் அருவிகள், காப்பி தோட்டங்கள், இது தவிர பல அழகான இயற்கை நிறைஞ்ச இடம்தான் சம்பசாக். சம்பசாக் வெறும் எழில் கொஞ்சிற இடம் மட்டும் இல்லைங்க, அது இயற்கை, வரலாறு மற்றும் கலாச்சாரம் அழகா ஒன்றிணைஞ்ச ஒரு இடம். இந்த பகுதியோட இதய துடிப்பே யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான வாட்பூ கோயில் தாங்க. இன்னைக்கு கூட சம்பசாக் கிட்டத்தட்ட காலத்தால அழியாத அமைதியான சூழ்நிலையை தக்க வச்சுக்கிட்டது வியப்பான ஒண்ணுதாங்க. பாரம்பரிய லாவோ மர வீடுகள், அமைதியான கிராம சூழல், நெல் வயல்கள், காவி உடையில இருக்கிற துறவிகள் மற்றும் பரந்த நதி, இப்படி அமைதியான கலாச்சார நிலப்பரப்பை கொண்டிருக்கு. நான் தாய்லாந்தோட உபான் ரச்சதானியில இருந்து கார்ல சம்பசாகுக்கு போறேன். இது 163 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. பிபுன் மன்சஹான்ல இமிகிரேஷனை முடிச்சிட்டு சம்பசாக்குக்கு போக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிருங்க. உபான்ல இருந்து 1.5 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் தாய்லாந்து லாவோஸோட எல்லை வந்துருச்சுங்க. அங்க இமிகிரேஷன் முடிக்க ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அதை முடிச்சுட்டு நான் வந்த கார்லயே தொடர்ந்து 1 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் சம்பசாக் வந்து சேர்ந்தேங்க. இதுல பாதி பயணம் மெய்காங் ஆத்தங்கரையிலேயே தான் இருந்துச்சு. இந்த இடங்களோட அழகை ரசிச்சுக்கிட்டே வந்தது ஒரு தனி அனுபவமாவே இருந்துச்சு. அமைதியான கிராமப்புற வாழ்க்கை, காலியான சாலைகள், பரந்த நதி, சுற்றிலும் இருக்கிற மலைகள், நீரோடைகள், இப்படி பார்வையிலேயே சம்பசாக் ஒரு இதமான தாக்கத்தை கொடுத்துச்சுங்க. அப்பதான் என் நண்பர் புக் பண்ண ரிசார்ட் பேரை பார்த்தேன். ஜெண்டா த வியூஸ்னு போட்டிருந்தது. உடனே என்னடா பேரே சரியில்லையே, டக்குன்னு அம்மன் பட ஜெண்டா சீன் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லாத்துக்கும் மகுடம் சேர்க்கிற மாதிரி இந்த ரிசார்ட் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அது மெய்காங் ஆத்தங்கரையிலேயே இருந்துச்சுங்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த அழகான ரிசார்ட்டுக்கு வெறும் 800 பாத், அதாவது இந்திய ரூபாயில காலை உணவோட சேர்த்து சுமார் 2000 ரூபாய் தான் கட்டணமா வசூலிச்சாங்க. இங்க இருந்து மெய்காங் நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சுங்க. இங்க இருந்து வாட்பூ கோயில் 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இன்னைக்கு மாலை நேரம் ஆனதால இந்த ரிசார்ட்லயே பொழுத போக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ரிசார்ட்டை அழகா ஒரு இயற்கையான சூழல்ல பராமரிச்சிருக்காங்க. இங்க என்ன சாப்பிடலாம்னு யோசிச்ச உடனே எனக்கு ஞாபகம் வந்தது வேற என்ன, லாவோஸ் நாட்டோட தேசிய உணவான லார்பு தாங்க. நான் ஒரு சிக்கன் லார்பு ஆர்டர் பண்ணேன். கொத்தி போட்ட கோழிக்கறி, புதினா, துளசி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து செஞ்ச இந்த லார்பு நல்லாவே இருந்துச்சுங்க. லார்பை பொதுவா மாட்டிறைச்சி, பன்றிறைச்சின்னு பல விதமா பண்றாங்க. மொத்தத்துல லார்பு ஒரு எளிமையான சுவையான உணவாவே இருக்குங்க. அந்த மாலை பொழுத அந்த ரிசார்ட்லயே கழிச்சிட்டேங்க. ஆத்தங்கரையிலேயே அன்னைக்கு இரவு தங்குனது ஒரு இனிமையான அனுபவமாவே இருந்தது. மறுநாள் காலையில எந்திரிச்சு காப்பி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் என்னோட லேப்டாப்ல இமெயில் அனுப்புறது மற்றும் நம்ம பதிவுகளுக்கு வர்ற கமெண்ட்டுகளுக்கு ரிப்ளை பண்ணிட்டு சீக்கிரமா வாட்பூ கோயிலுக்கு கிளம்பி போயிடலான்னு இருக்கேன்.
இங்கே ஒரு மோட்டார் சைக்கிளையும் வாடகைக்கு எடுத்தேங்க. ஒரு நாளைக்கு இந்திய ரூபாய்க்கு 1700 தான் கட்டணும். நல்ல விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பெட்ரோல் போட்டு டேங்கை ஃபுல்லாவே வச்சிருந்தாங்க. காலை நேரத்துல இந்த சாலையில போறது ரொம்ப அருமையான அனுபவங்க. நாளைக்கு இதுக்காகவே சீக்கிரமா எந்திரிச்சு காலையில ஒரு ரவுண்டு போகணும். நான் தங்கியிருந்த இடத்துல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் வாட்பூ கோயில் இருக்குங்க. இன்னைக்கு நேரா அங்கதான் போறேன். அதோ தூரத்துல தெரியுற அந்த மலையோட அடிவாரத்துக்கு தாங்க நம்ம போகணும். சில நிமிடங்கள் பயணத்துல கிட்டத்தட்ட அந்த மலையோட அடிவாரத்துக்கே வந்தாச்சுங்க. இதோட அந்த ரோடு முடியுதுங்க. வெல்கம் டு வாட்போன்னு போர்டும் வச்சிருக்காங்க. வலதுபுறமா திரும்பி பின்பக்கமா என்ட்ரன்ஸ் இருக்குன்னு அறிவிப்பு பலகையும் வச்சிருக்காங்க. திரும்பினதும் ரோடு கொஞ்சம் மோசமா இருக்குங்க. குண்டும் குழியுமா, மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் கூட தேங்கி இருக்கு பாருங்க. சரி வாங்க, வந்த வேலையை பார்ப்போம். உள்ள நுழைஞ்சதும் டிக்கெட் கவுண்டர் கிட்டேயே ஒரு நல்ல வரவேற்பு மாதிரி லாவோஸ் இந்தியா கோஆபரேஷன் ப்ராஜெக்ட்னு போட்டு அங்க ஒரு குதிரை வண்டியையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஜெக்ட் மூலமா பாதுகாப்பு பணி, மறுசீரமைப்பு மற்றும் அகழ்வாராய்ச்சி செஞ்சதை பத்தி புகைப்படங்களையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட், அப்படி அது மூலமா என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பின்னாடி விரிவா பார்க்கலாம். இந்த வாட்பூவுக்கு நுழைவு கட்டணமா 50,000 கிப், அதாவது இந்திய பணத்துக்கு 200 ரூபாய் வசூலிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. உள்ள நுழைஞ்சதும் ஒரு எலக்ட்ரிக் பக்கி கார்ல ஏத்தி அந்த மலையோட அடிவாரம் வரையும் கூட்டிட்டு போய் இறக்கி விடுறாங்க. இந்த இடத்துக்கு இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி பெரிய தாமரை குளம் இருக்குங்க. இந்த இடத்தை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளோ அழகா இருக்கு. இந்த தாமரை குளத்தோட சேர்த்து பூக்காவு மலையை பார்க்க 2 கண்கள் போதாதுங்க. இந்த பெரிய குளத்துக்கு படித்துறை மற்றும் மண்டபமும் கட்டியிருந்திருக்காங்க. இன்னைக்கும் அந்த இடிபாடுகள் இதை தெளிவாவே காட்டுது. அந்த படித்துறை மண்டபம் தாண்டின கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கி ஒரு வழியா நம்மளை இறக்கி விட்டுருச்சு. இங்கிருந்து ஒரு பிரம்மாண்டமான நடைபாதை மலையை நோக்கி போகுது. கிட்டத்தட்ட 250 மீட்டருக்கு இந்த பாதை நீளுது. இந்த பாதை தாமரை மொட்டுக்கள் வடிவத்துல இருக்கிற தூண்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. பாதைக்கு 2 பக்கமும் 2 தாமரை குளம் அழகுக்கு அழகு சேர்க்குதுங்க. அந்த காலத்துல இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வாங்க முதல்ல வாட்பூவோட வரலாறை பார்க்கலாம். வாட்பூங்கிற சொல்லுக்கே மலைக்கோயில்னு தான் அர்த்தம். மேக்காங் நதிக்கரையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூக்காவ் மலையோட அடிவாரத்துல தான் இந்த இடம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கிற கட்டுமானங்கள் 6ஆம் நூற்றாண்டு முதல் கட்டப்பட்டதற்கான கல்வெட்டு சான்றுகள் இருக்கு. ஆனா இந்த இடத்தோட வரலாறு ரொம்ப நீண்ட நெடிய வரலாறுங்க. இந்த மலை கிமு 1ஆம் நூற்றாண்டிலேயே பழங்குடி மக்களோட வழிபாட்டு தலமா இருந்ததுக்கு ஆதாரமா முதலை, பாம்பு மற்றும் யானை பொறிக்கப்பட்ட பெருங்கற்கால கல் சிற்பங்கள் கூட இங்க இருக்கு. இன்னும் சொல்ல போனா தென்கிழக்கு ஆசியாவில் பழமையான வழிபாட்டு தலங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. இப்படி 2000 வருஷத்தை தாண்டி இன்னைக்கு வர இந்த இடம் மக்களோட நம்பிக்கையை சுமந்துகிட்டு இருக்குங்க. வாட்பூ கல்வெட்டுகளும் தொல்பொருள் அடுக்குகளும் நிறைஞ்ச ஒரு வரலாற்று பொக்கிஷங்க. பெரும்பாலும் கோயில் திருப்பணிகள், நன்கொடைகள் மற்றும் கட்டுமானம் பத்தின கல்வெட்டுகள் தான் இங்கே அதிகம். ப்ரீ அங்கோரியன் பீரியட்னு சொல்லப்படுற அங்கோருக்கு முந்தைய காலத்துல இருந்து இங்க தொடர்ச்சியா வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. இது பின்னர் அங்கோர் காலத்துல முக்கியமான சைவ வழிபாட்டு தலமா திகழ்ந்திருக்கு. 13ஆம் நூற்றாண்டுல இது தேரவாடா பௌத்த தலமா மாற்றப்பட்டுச்சு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, தேரவாடா பௌத்தம் இங்க நுழைஞ்ச போதும் மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால சைவ வழிபாடும் இங்க தொடர்ந்து நடந்தது.
இந்த மலையில இயற்கையான ஊத்து இருக்கிற காரணத்தினால பழங்காலம் தொட்டு இது ஒரு புனித நீராவே பார்க்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னர் இது ஒரு சைவ தலமா மாறினதுக்கு முக்கியமான காரணம் இயற்கையாவே இந்த பூக்காவ் மலை உச்சி ஒரு பெரிய சிவலிங்கம் மாதிரி தோற்றத்துல இருக்குங்கிறதுனாலதான். இந்த மலையவே சிவனின் வடிவமா பார்த்தாங்க. இந்த மலையை வடக்கு திசையில இருந்து பார்க்கும்போது இது நல்லாவே தெரியுங்க. அந்த சிவலிங்க தூண் போன்ற தோற்றம் 10 அடிக்கு மேல உயரம் கொண்ட ஒரு இயற்கையான பாறை. இப்படி இந்த மலையோட தோற்றம் மற்றும் இயற்கையான ஊற்று போன்ற காரணத்தினால இந்த இடம் 6ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய சைவ ஸ்தலமா திகழ்ந்தது. இந்த கோயிலோட தமிழர்களுக்கு இருக்க தொடர்பை பார்க்கும்போது வியப்பா இருக்குங்க. பொதுவா தாய்லாந்தோட தென்மேற்கு பகுதியில அந்தமான் கடலை கடந்து தமிழர்கள் பல நூறு ஆண்டுகளா வந்து போனதுக்கு பல சான்றுகள் கிடைச்சிருக்கு. பெரும்பாலும் வணிகர்கள், கைவினைஞர்கள் மற்றும் மத குருக்கள் தான் பயணம் செஞ்சிருக்காங்க. இதை பத்தி நம்மளோட முந்தைய பதிவுகள்ல விரிவாவே பார்த்திருக்கோம். குறிப்பா 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பெரும்பத்தன் கல்லுன்னு தமிழ் எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்ட பொற்கொள்ளரோட உரைக்கல் இந்த நீண்ட வரலாறுக்கு முக்கியமான சான்றுங்க. வாட்பு கோயில் இருக்கிற பகுதியிலிருந்து கிழக்கு திசையில சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் மேய்காங் நதிக்கரையில ஒரு பண்டைய நகரம் இருந்ததற்கான சான்றுகள் அகழாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1905 முதல் 1910 வாக்குல கத்தோலிக்க மிஷனரிகள் இந்த பண்டைய நகரத்துக்கு பக்கத்துல ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்ட 6 அடி உயர தூணை கண்டுபிடிச்சாங்க. அதை அவங்க அலுவலகத்துக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல தான் இன்னைக்கு வாட் லுவாங் காங்கிற கிராமம் இருக்கு. இந்த கல்வெட்டை 1930 பிரெஞ்சு காலனி அதிகாரிகள் பிரதி எடுத்து பத்திரப்படுத்தினாங்க. இதை எட்டியன் லுனெட், ஜார்ஜ் கோட்டஸ் போன்ற பல அறிஞர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் ஆய்வு செஞ்சு 1950 இந்த கல்வெட்டு தகவல்களை முறையா பதிவு செஞ்சாங்க. பிற்காலத்தில் இதை நொபோரு கொரோஷிமா, சுப்புராயலு போன்ற அறிஞர்களும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. சரி வாங்க இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். முதல்ல 5ஆம் நூற்றாண்டுல இங்க சேஷ்டிரபுரம்னு ஒரு நகரத்தை தூர தேசத்திலிருந்து வந்த மன்னர் தேவனிகா கட்டமைத்தாருன்னு கல்வெட்டு சொல்லுது. அந்த கல்வெட்டுல இந்த பூக்காவ் மலையுடைய பேரு லிங்க பர்வதம்னு குறிப்பிட்டிருக்கு. தேவனிகா ஆரம்பகால சென்லா ராஜ்யத்தோட மன்னருங்க. இந்த கல்வெட்டு மூலமா கெமுருக்கு முந்தைய ராஜ்யங்களான சென்லா ராஜ்யத்தோட தலைநகரமா இந்த இடம் ஒரு காலத்துல திகழ்ந்து இருக்குன்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனா இவர்களோட வழித்தோன்றல்கள் தான் பிற்காலத்துல வலிமையான கெமுர் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்கிறது கவனிக்க வேண்டிய ஒண்ணு. தேவனிகாவோட இந்த கல்வெட்டு பாண்டியர்களை குறிப்பிடுதுங்கிறது தான் கூடுதல் சிறப்பு. இந்த கல்வெட்டு பல்லவ எழுத்துக்கள்ல தென்கிழக்கு ஆசியாவில் கிடைச்ச பழமையான கல்வெட்டுகள்ல ஒண்ணு. பல்லவர்கள் காலத்துல தமிழர்களுக்கு இந்த பகுதிகளோட தொடர்பு விரிவடைஞ்சது. அத்தோட சைவ பாரம்பரியம் மற்றும் பல்லவ கிரந்த எழுத்து முறை இந்த பகுதி முழுவதும் பரவுச்சுங்க. இன்னும் சொல்ல போனா தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பல்லவ எழுத்து முறையே பரவுச்சு. மான், கெமுர், லாவ், தாய், பர்மீஸ், சாம், ஜாவனீஸ், பாலினீஸ்னு அனைத்து தென்கிழக்கு ஆசிய மொழிகளும் பல்லவ எழுத்து முறையை பயன்படுத்தி தான் எழுதுனாங்க. இந்த பகிரப்பட்ட எழுத்து மரபு இந்த பிராந்தியத்தில் ஆரம்பகால தமிழ் கலாச்சார செல்வாக்கோட வலுவான அடையாளங்கள்ல ஒண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்குற தேவனிகா கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில பல்லவ எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு மன்னர் பெருமையை சில உவமைகளோட சொல்லுது. அதுல தான் பாண்டிய மன்னனையும் குறிப்பிடுது. இந்த கல்வெட்டை இப்ப பார்ப்போம். யுதிஷ்டிர இவ சத்தர்மே பகீரத நரபதிரிவ பிரஜாபாலனே தனஞ்சய இவ ரிபுகண விஜயே இந்திரத்யும்ன இவ பூரி யஜ்ஞ விதானே சிபிரிவ பாலனே பகவான் மகாபுருஷ பிராமண்ய தானுச பிராமண்ய பாவே கனக பாண்டிய இவ நியாய ரக்ஷனே மகோததிரிவ காம்பீரியே மேருரிவ ஸ்தைரியே. அதாவது தர்மத்தில் யுதிஷ்டரை போன்றவன், மக்களை காப்பதில் பகீரதன், எதிரிகளை வெல்வதில் விஜயன், பல யாகங்கள் செய்வதில் இந்திரத்யும்னன்,
காப்பதில் சிபியை போன்றவன், வேத தர்மத்தை அனுசரிப்பதில் விஷ்ணு, நீதியை காப்பதில் கனகபாண்டியன், கம்பீரத்தில் பெருங்கடல், நிலைத்தன்மையில் மேருமலை அப்படின்னு அந்த கல்வெட்டு சொல்லுது. கனகம் என்ற சொல்லுக்கு பொன் அல்லது தங்கம்னு அர்த்தம். இந்த கல்வெட்டு கனகபாண்டியன்னு குறிப்பிடுறது பொற்கை பாண்டியனை தாங்க. பொற்கை பாண்டியங்கிறது நிஜத்துல வாழ்ந்த ஒரு மன்னன் இல்லை, அது ஒரு புராண கதாபாத்திரம். நீதியை நிலநாட்டிய மன்னனுக்கு உதாரணமா இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட புராண கதாபாத்திரம். சிலப்பதிகாரம் கூட பொற்கை பாண்டியனை பத்தி பேசுது. இப்படி சங்ககாலம் தொட்டு தமிழகத்துல சொல்லப்பட்டு வர ஒரு புராண கதாபாத்திரம் எப்படி லாவோஸ் நாட்டுல தெரிஞ்சிச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பகுதிகளுக்கு பயணம் செஞ்ச தமிழக வணிகர்கள், கைவினைஞர்கள் மற்றும் மதகுருக்கள் மூலமா தமிழக கலை, கலாச்சாரம், மத நம்பிக்கைகள், புராணங்கள் இப்படி எல்லாமே சேர்ந்து தாங்க பரவுச்சு. இதுக்கு இன்னொரு சான்று தமிழக பகுதிகளில் மட்டுமே பார்க்கப்படுற காரைக்கால் அம்மையார் சிலைகள் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பரவி கிடக்கு. இதை பத்தி நாம ஏற்கனவே வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலனா அதை மறக்காம பாருங்க. வாட்பூல இன்னும் பல சான்றுகள் கொட்டி கிடக்குங்க. ஆரம்ப காலத்துல இங்க ஆராய்ச்சி செஞ்ச ஜார்ஜ் கோட்டஸ் தேவனிகா கல்வெட்டுக்கு முன்னரே இங்க இந்திய மயமாக்கப்பட்ட ஒரு குடியிருப்பு இருந்துச்சுன்னு கணிச்சாரு. அதோட அவர் இந்த தேவனிகா தூண் கல்வெட்டு தாய்லாந்துல சீத்தெப்ல கிடைச்ச மற்றொரு கல்வெட்டோட ஒப்பிட்டு ரெண்டும் பல்லவ எழுத்துக்கள்ல ஒரே மாதிரியான வடிவத்துல இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் சீத்தெப்ல 4ஆம் நூற்றாண்டு முதல் 5ஆம் நூற்றாண்டு வரை இந்தியமயமாக்கப்பட்ட குடியிருப்பு தான் இருந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த பகுதியில கிடைச்ச புதைப்பிட சான்றுகள் கூட இதைத்தான் உறுதி செய்யுதுன்னு அவர் சொல்றாரு. கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து கடல் பகுதியில இருந்து ஈசான் பகுதி வரை இருக்கிற பகுதியை இந்தியன் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு அவர் சொல்றாரு. அதாவது இந்திய செல்வாக்கு மண்டலம்னு சொல்றாரு. பிரிட்டிஷ் தொல்லியல் அறிஞர் ஹெச்கியூ குவாரிச், பிரெஞ்சு அறிஞர் கிளேட் ஜேக்கஸ் போன்றவர்களும் இதே கருத்தை தான் வலியுறுத்துறாங்க. இதற்கு முந்தைய ஃபுனான் ராஜ்யம்தான் இந்த பகுதியில முதல் இந்தியமயமாக்கப்பட்ட ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை தோற்றுவித்த கவுண்டின்யன் தமிழகத்துல இருந்து தான் போயிருக்க முடியும்னு குடவாயில் பாலசுப்ரமணியம், கோவிந்தராஜன் தெய்வநாயகம் போன்ற அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. வாட்பூ மற்றும் சுத்தி இருக்கிற பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குங்க. இதுல சில தமிழர்கள் பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க சாமானியர்கள், அதாவது நன்கொடை கொடுத்தவர்கள், கைவினைஞர்கள் மற்றும் வணிகர்கள். இளங்கோ சர்மன், கந்தன் சர்மன், பிலன் மற்றும் ஒரு வணிகன் இளங்கோ, கோரன், சாத்தப்பவனன் போன்ற தமிழ் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல சர்மன்கிற சொல்லோட குறிப்பிடப்பட்ட 2 பேரு பிராமணர்கள். இந்த தகவல்கள் எல்லாம் கோட்டோஸின் இன்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் கம்போஜ், கிளவுட் ஜாக்கஸோட எபிகிராஃபிஸ் ஆஃப் கெமூர், டொமினிக் குட்டாலோட வாட்பூ எபிகிராஃபிக் மிஷன் நோட்ஸ், வாட்பூ சர்வே ஆர்கைவ்ஸ் மற்றும் யுனெஸ்கோ வாட்பூ ஆவணங்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. வாங்க இதை தெளிவாகவே பார்ப்போம். 6ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி மற்றும் 7ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் இளங்கோ சர்மன், அதாவது இளங்கோங்கிற பிராமணனை பற்றி கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்கு. ஸ்ரீ சங்கர பிராமண இளங்கோ சர்மண தானியம் அப்படின்னு கல்வெட்டு சொல்லுது. அதாவது அடித்தளம் அமைக்க ஸ்ரீ சங்கரனின் பக்தரான, அதாவது சிவனின் பக்தரான இளங்கோ சர்மன் கொடுத்த நன்கொடை அப்படின்னு சொல்லுது. இது மாதிரி நன்கொடையாளர், தெய்வத்தோட பெயர் மற்றும் தானத்தோட தன்மையை சொல்லும் விதம், இவை எல்லாமே பல்லவர் காலத்து தமிழ் கல்வெட்டு மரபுகளோட ஒத்து போகுதுங்க. இதே காலகட்டத்தில் பொங்கென விலன், அதாவது விலன் மேற்கொண்ட பணிகள்னு கல்வெட்டுகள் குறிப்பிடுது. விலங்கிற ஒரு தமிழ் கைவினைஞர் இங்கே கட்டுமானங்களில் ஈடுபட்டிருந்திருக்காரு. வாட்பூல இவருடைய பெயர் 4 வெவ்வேறு இடங்கள்ல வருதுங்க. கட்டுமானம் மற்றும் பழுதுபார்ப்பு நடவடிக்கைகளில் இவருக்கு நீடிச்ச பங்கு இருந்துச்சுன்னு தெளிவாகவே காட்டுது. இந்த கல்வெட்டுகள் பெரும்பாலும் அன்னைக்கு உள்ளூர் மொழியான பழைய கெமூர் மொழியில பல்லவ எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கு.
பிறகு 8ஆம் நூற்றாண்டுல வேற ஒரு இளங்கோவை பத்தி சில கல்வெட்டுகள் குறிப்பிடுது. இவரை தாமரப்பட்டா இளங்கோ அப்படின்னு பல இடங்கள்ல கல்வெட்டுகள் குறிப்பிடுது. அதாவது தாமர பட்டயம் வச்சிருந்த இளங்கோன்னு சொல்லுது. இவர் கோயில் நிர்வாக பொறுப்புல இருந்த ஒரு தமிழ் வணிகர். இதே போல 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மற்றும் ஒரு கல்வெட்டு கந்தன் சர்மன் ஸ்ரீ சம்போ சிவனுக்கு அளித்த தானம் அப்படின்னு சொல்லுது. இளங்கோ, கந்தன், விலன் இதெல்லாம் சந்தேகத்துக்கிடமில்லாம தமிழ் பெயர்கள். இதன் மூலம் 6 முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை பல கல்வெட்டு ஆதாரங்கள் இந்த சம்பசாக்கில் ஆரம்பகால தமிழ் சைவத்தோட இருப்பு மற்றும் கலாச்சார செல்வாக்க நிரூபிக்குது. இந்த கல்வெட்டுகள் பெரும்பாலும் உள்ளூர் பயன்பாட்டில் இருந்த பழைய கெமுர் மொழியில தான் இருக்கு. சில கல்வெட்டுகள் சமஸ்கிருதத்துல இருக்கு. ஆனா இவை எல்லாமே பல்லவ எழுத்துக்கள்ல தான் எழுதப்பட்டிருக்கு. இந்தியாவில் கூட சமஸ்கிருத கல்வெட்டுகள் நாகரி, சாரதா எழுத்துக்கள், சித்தம் எழுத்துக்கள் இப்படி பல எழுத்து முறையில எழுதப்பட்டாலும் பல்லவ எழுத்துக்கள்ல சமஸ்கிருத எழுத்தை எழுதுற வழக்கம் தமிழகத்துல மட்டும்தாங்க இருந்தது. சம்பசாக்ல இருக்கிற இந்த பல்லவ எழுத்து கல்வெட்டுகள் தமிழ் பகுதிக்கும் தென்கிழக்கு ஆசியாவுக்கும் இடையான அழகான கலாச்சார தொடர்பை தெளிவா பிரதிபலிக்குது. இதே காலகட்டத்தில் தமிழக மணிகிராமத்தார் வணிக குழு தாய்லாந்து மற்றும் மெய்காங் டெல்டா பகுதிகளில் சுறுசுறுப்பான வணிகத்தில் ஈடுபட்டதுக்கான சான்றுகள் இருக்கு. இதை முழுமையா நம்மளுடைய முந்தைய பதிவுலேயே பார்த்தோம். இந்த மணிகிராமத்தார் தாய்லாந்து தக்வாப்பா பகுதியில் ஒரு குடியிருப்பையே உருவாக்கி இந்த பகுதியோட ஒரு மேம்பட்ட வர்த்தக உறவை உருவாக்கி இருந்ததுக்கு சான்றுகள் இருக்குங்க. தக்வாப்பால ஒரு விஷ்ணு சிலையும் அதோட தமிழ் கல்வெட்டு பொறிக்கப்பட்ட ஒரு பாறையையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த கல்வெட்டு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் கல்வெட்டு. வாங்க இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வர்மனுக்கு மான்தான் நங்கூருடையான் தொட்ட குலம் பேர் ஸ்ரீ அவனிநாரணம் மணிகிராமத்தார்க்கும் சேனாமுகத்தார்க்கும் அபதார்க்கும் அடைக்கலம். இந்த கல்வெட்டோட சில எழுத்துக்கள் சேதப்பட்டு முழுமையா கிடைக்காட்டினாலும் இந்த முக்கியமான கருப்பொருள் தெளிவாவே இருக்கு. இதில் மன்னனோட பெயர் முழுமையா இல்லை, எவர் மன்னன்னு சொல்லுது. அந்த பெயரோட தொடக்கம் சேதமாகி இருக்கு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, வர்மனின் காலத்துல நங்கூரடையான்கிறவர்னால வெட்டப்பட்ட ஸ்ரீ அவனிநாரணம் அப்படிங்கிற குலம் மணிகிராமத்தார், சேனாமுகத்தார் மற்றும் அபதார்களுடைய பொறுப்புல விடப்படுதுன்னு சொல்லுது. இதுல சேனாமுகத்தாருங்கிறது படை வீரர்கள் கொண்ட ஒரு குழுனும் அவர்கள் இந்த வணிகர்களோட பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் சில கருத்துக்கள் சொல்லப்படுது. இப்படி மேய்காங் டெல்டா முழுக்க பல 100 ஆண்டு காலம் தமிழர் தாக்கம் இருந்து வர்றதுக்கான சான்றுகள் இருக்கும்போது அதே மேய்காங் கரையில இருக்கிற சம்பசாக்லையும் இந்த தாக்கத்தை பார்க்கறது வியப்பில்லைங்க. இந்த வாட்புவோட கட்டுமானம் 6 அடுக்குகள்ல மலை உச்சி வர ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. இதோட மொத்த வரைபடத்தை பார்த்தா அதை உணர முடியும். இது வெவ்வேறு காலகட்டத்தில் படிப்படியா கட்டப்பட்டது. இந்த வாட்பு கோயிலும் கிழக்கு நோக்கி தாங்க இருக்கு. இந்த வளாகத்துல நுழைஞ்ச உடனே நம்ம கண்ணுல படுறது கிழக்கு கடைசியில இருக்கிற மிகப்பெரிய நீர்த்தேக்கம் தான். இந்த இடத்தோட அழக கூட்டுறதோட ஒரு தெய்வீக தோற்றத்தை கொடுக்குது. இந்த நீர்த்தேக்கம் 600 மீட்டர் நீளமும் 200 மீட்டர் அகலத்திலையும் பிரம்மாண்டமா இருக்கு. இதுக்கப்புறம் 600 மீட்டர் நீளம் உள்ள ஒரு நடைபாதை மலை அடிவாரத்தை நோக்கி போகுது. இந்த பாத நெடுகளையும் பாரம்பரிய கெமுர் கோயில்கள்ல இருக்கிற மாதிரி தாமர மொட்டுக்கள் வடிவில் இருக்கிற தூண்களை பார்க்க முடியும். இந்த பாதை மற்றும் நீர்த்தேக்கம் ரெண்டுமே 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுல தாங்க கட்டியிருக்காங்க. இந்த பாதையோட 2 பக்கமும் 2 நீர்த்தேக்கம் இருக்குங்க. நான் போன போது இந்த நீர்த்தேக்கம் கிட்டத்தட்ட வத்தி ரொம்ப குறைவான நீர் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பாதையோட முடிவுல அந்த காலத்துல சில படிகள் ஏறி போற மாதிரி கட்டி இருக்காங்க. இப்போ நம்மளை வரவேற்கிற மாதிரி இங்க 2 பனைமரம் வளர்ந்துருக்குதுங்க.
இந்த இடத்துல வடக்கு மற்றும் தெற்குல சதுர வடிவில் இருக்கிற பெரிய கட்டுமானங்கள் ரெண்டும் கோயில் இல்லைங்க, அது ரெண்டும் அரண்மனை. உண்மையா வாட்பூ உடைய கோயில் அந்த மலை மேல தாங்க இருக்கு. இப்ப நமக்கு அழகா காட்சி அளிக்கிற இந்த அரண்மனைகள் ஒரு காலத்துல இயற்கைக்கு பலியான மோசமான நிலையில இருந்துச்சுங்க. இந்த வடக்கு அரண்மனைய லாவோஸ் இந்தியா கோஆபரேஷன் ப்ராஜெக்ட் மூலமா 2009 முதல் 2013 வரை மறுசீரமைப்பு வேலைகள் செஞ்சு மறு உருவாக்கம் பண்ணினாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பல சிறப்பான பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. இதை குறிக்கிற விதமா இங்க ஒரு அறிவிப்பு பலகையும் வச்சிருக்காங்கங்க. இந்த அரண்மனைக்கு உள்ள போக கிழக்குல இருக்க படிகள் வழியா தான் நான் ஏறி போனேன். மலையடிவாரத்துல சூரிய ஒளியில இந்த கோபுரத்தை பார்க்கறதுக்கு 2 கண்கள் போதாதுங்க, அப்படி ஒரு மெய்சிலிருக்கிற தோற்றம். இந்த கோபுர உச்சியில சிவபெருமானும் பார்வதியும் கால மேல அமர்ந்திருக்கிற மாதிரி கலைநயத்தோட செதுக்கியிருக்காங்க. திறந்த முற்றத்தை சுத்தியும் லேட்ரைட் கற்களாக செவ்வக வடிவுல சுவர் எழுப்பி வடிவமைச்சிருக்காங்க. இந்த வடக்கு அரண்மனை தெற்கு அரண்மனையை விட கூடுதல் சிறப்போட வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் இந்த இடம் கெமுர் அரசர்களுக்காக சடங்குகள் நடத்தவும், முக்கியமான அதிகாரிகள் மற்றும் அரச விருந்தினர்கள் வந்தா தங்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அரசன் இங்க வந்தாலும் மலைக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி அரசன்கிற நிலையை துறந்துட்டு ஒரு சாதாரண சிவபக்தனா மட்டுமே இந்த மலை மேலே ஏறுவார். இதுதான் அவங்க வழக்கம்னு ஆய்வாளர்கள் உறுதி செய்கிறாங்க. அதாவது அரசன் நாடு முழுவதும் ஆட்சி செஞ்சாலும் இந்த மலை மீது அதிகாரத்தை செலுத்த முடியாதுங்கிறத குறிக்க அப்படி ஒரு நடைமுறை இருந்திருக்குன்னு அறிஞர்கள் கருதுறாங்க. இந்த கட்டிடம் பெரிய வராண்டாக்கள், அழகான ஜன்னல்களோட கலைநயத்தோட கட்டியிருக்காங்க. இந்த செவ்வக வடிவ கட்டிடம் 90 மீட்டர் நீளமும் 60 மீட்டர் அகலமும் இருக்குங்க. இந்த கட்டிடத்துக்கு 3 நுழைவாயில் இருக்கு. அதாவது கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் நுழையிறதுக்கு நுழைவாயில்கள் இருக்கு. இந்த வடக்கு அரண்மனையில் கிழக்கு கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கிற பகுதிகளில் லேட்ரைட் கற்களுக்கு இடையில இந்திய தொல்லியல் குழு இங்கே சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்ட போது 2011 ஒரு சின்ன ப்ராசலின் டப்பாவும் அதுக்குள்ள ஒரு தங்க மோதிரத்தையும் கண்டுபிடிச்சாங்க. பின்பு இதை ஆய்வு செஞ்சு இது அங்கோரியன் காலத்தை சேர்ந்ததுன்னு உறுதி செஞ்சிருக்காங்க. அதாவது 10லிருந்து 13ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்டது. தெற்கு அரண்மனை கட்டிடம் கோயில் பணியாளர்கள், சடங்கு செய்கிற குருக்கள் போன்றவர்கள் தங்குறதுக்கும், பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை சேமிக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இது தவிர உணவை தயாரிக்கவும் இந்த தெற்கு அரண்மனையை தாங்க பயன்படுத்தியிருக்காங்க. வடக்கு அரண்மனையில் வேறு சில கல்வெட்டுகளும் கிடைச்சிருக்குங்க. இவை எல்லாமே கெமுர் கால வழிபாட்டு முறை, மன்னர்களுடைய பெயர், நன்கொடைகள் பற்றின தகவல்கள், இப்படி ஏராளமான தகவல்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. உதாரணத்துக்கு இங்கே கிடைச்ச 1ஆம் ஜெயவர்மனுடைய கல்வெட்டை சொல்லலாம். இதில் மன்னனை ஸ்ரீ ஜெயவர்ம பூபதின்னு குறிப்பிடுது. இந்த 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு லிங்க பர்வதத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் புனிதமானவை அப்படின்னு சொல்லுது. மேலும் இங்கே எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு இந்த கல்வெட்டு அறிவிக்குது. மலைப்பகுதியில் விலங்குகளுக்கு தீங்கு விளைவிப்பது, குதிரை வண்டி மற்ற பிற சவாரிகள் செய்வது, குடை மற்றும் விசிறிகள் பயன்படுத்துவது மற்றும் இந்த புனித பகுதிக்குள்ள வளர்ப்பு நாய்கள் மற்றும் கோழிகளை கொண்டு வரவோ அல்லது அருகே உள்ள பகுதிகளில் இதை வளர்ப்பதோ தடை செய்யப்பட்டிருக்குன்னு இந்த சாசனம் சொல்லுது. இதன் மூலம் கெமுர் மன்னர்கள் இந்த மலையை எந்த அளவுக்கு புனிதமாக பார்த்துருக்காங்கன்னு அந்த கால பழக்கத்தை பற்றியும் நமக்கு தெளிவாக தெரியுதுங்க. அங்கேருந்து வெளியில் வந்ததும் 2வது அடுக்குக்கு போகிற பாதையை 2 பக்கமும் புளுமேரியா மரம் மற்றும் 7 தலை நாகம் நம்மளை வரவேற்குதுங்க. நாம் பார்த்ததுல இந்த கோயில் வளாகத்தில் பல இடங்களில் இந்த மரங்களை பார்க்க முடியுது. இது ஏதோ தற்செயலாக நடந்தது இல்லைங்க.
இந்த மரங்களை காரணமா தான் இங்க வச்சிருக்காங்க. புளுமேரியா மலர்களை இந்த மக்கள் புனிதமா பார்க்குறாங்க. இந்த மலருக்கு லாவோஸ் மொழியில சம்பான்னு தான் பேரு. இதுதான் லாவோஸ் நாட்டோட தேசிய மலர்ங்கிறது கூடுதல் சிறப்பு. இவ்வளோ ஏங்க, இந்த ஊருக்கே சம்பசாக்குன்னு இந்த மலரோட பேரை தான் வச்சிருக்காங்க. இந்த பூவை லாவோ மொழியில சம்பான்னு சொல்ற மாதிரி தாய் மொழியில இதோட பேரு டாக் சம்பி. இந்தியாவில் கூட பல பகுதிகளிலையும் இந்த பூவை கிட்டத்தட்ட இதே பேரில் தாங்க அழைக்கிறாங்க. தமிழில் இதை ஈழ அரளி, பெருங்கள்ளி, நிலசம்பங்கின்னு பல பேரில் அழைக்கப்படுது. மலையாளத்தில் ஈழச்சம்பகம், ஒரிய மொழியில் கச்சம்பா, ஏன் ஹிந்தியில் கூட கோபூர் சம்பான்னு அழைக்கிறாங்க. இந்த வளாகத்தில் குறைஞ்சது 20க்கும் மேற்பட்ட சம்பா மரங்கள் இருக்குங்க. மொத்தத்தில் இந்த இடத்துக்கும் இந்த மரத்துக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்குதுங்க. இந்த 2ஆம் அடுக்குல தெற்கு பகுதியில் ஒரு நந்தி மண்டபம் இருக்குங்க. இந்த மண்டபத்தோட கூரை முற்றிலுமா சேதமாயிருச்சு. இந்த மண்டபத்துக்கு பின்புறம் பழைய சேஷ்டிரபுர நகர சாலையோட எச்சங்களையும் பார்க்கலாம். இந்த நந்தி மண்டபத்துல ஒரு நந்தி சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அழகான நந்தி சிலை சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான தோற்றத்துல இருக்கு. இதே மாதிரி இன்னொரு நந்தி சிலை பழைய நகரம் இருந்த பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கூட ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்ட பீடமும் கிடைச்சது. இந்த கல்வெட்டு 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு. 2 நந்தி சிலைகளை இளவரசன் சித்திரசேனா தனது தந்தை மற்றும் மாமாவுக்காக வேண்டி காணிக்கையாக கொடுத்தாருன்னு இந்த கல்வெட்டு சொல்லுது. இதே சித்திரசேனாவோட கல்வெட்டுகளை தாய்லாந்துல பூரிராம் பகுதியில் இருக்கிறத பத்தி தென்கிழக்காசியாவில் தமிழர் தடம்ங்கிற நம்மளுடைய முந்தைய பதிவு செஞ்சிருக்கோம். பூரிராம் பத்தின வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா மறக்காம அதையும் பாருங்க. இந்த சென்லா ராஜ்ய சித்திரசேனா தான் 7ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல ஃபுனான் ராஜ்யத்தை தோற்கடிச்சு மகேந்திரவர்மன்னு பெயர் சூடிக்கிட்டாரு. அதோட தன் தலைநகரத்தையும் அரண்மனையையும் இந்த சம்பசாக்ல இருந்து ஈசானபுரத்துக்கு, அதாவது இன்றைய கம்போடியாவின் சம்போர் பிரேக்குக்கு மாத்தினாரு. இதுல வியப்பூற்ற ஒற்றுமை இதே காலத்துல தமிழகத்துல 1ஆம் மகேந்திர பல்லவன் ஆட்சி செஞ்சாருங்கிறது தான். இந்த பெயரை தான் சித்திரசேனா தனக்கு சூடிக்கிட்டாருன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவனுக்கு சித்திரக்கார புலின்னு ஒரு பட்டப்பேர் இருந்ததுங்க. கல்வெட்டுகள்லையும் இதே பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம், பல்லாவரம் மற்றும் திருச்சி குகை கோயில்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற சித்திரக்கார புலி மற்றும் தாய்லாந்தின் பூரிராம் பக்கத்துல பக்காம்ல ஒரு குகையில மற்றும் லாவோஸின் வாட்பூல சென்லா ராஜ்ய கல்வெட்டுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற சித்திரசேனாவோட எழுத்து ஒற்றுமைய பாருங்க. ஒரே மாதிரியான பட்டப்பெயர், அரச பெயர் மற்றும் எழுத்து ஒற்றுமை, இது எல்லாமே தற்செயலான நிகழ்வுன்னு தோணுதா? இங்க வடக்கு பக்கம் ஒரு கட்டிடம் இருந்ததுக்கான எச்சங்கள் இருக்கு. இது வழக்கமான கெமுர் கோயில்கள்ல காணப்படுற பன்னலாய் கட்டிடமா இருக்கலாம். இந்த மலையோட ஒவ்வொரு அடுக்கு தொடக்கத்திலையும் சம்பா மரங்கள் இருக்கு பாருங்க. பருந்து பார்வையில பார்க்கும்போது இது நல்லாவே தெரியும். இந்த புனிதமான நிலப்பரப்புல இத்தனை இடத்துல இந்த மரத்தை வச்சதன் மூலமா இதோட வழிபாட்டு முக்கியத்துவத்தை உணர்த்துதுங்க. 3ஆம் அடுக்குக்கு போறதுக்கு கட்டின பழைய படிகள் சேதமா இருக்குங்க. இதை இன்னைக்கு பயன்படுத்த முடியாது. இதனால இப்ப 2 பக்கமும் மரத்துல படிகள் செஞ்சு போட்டிருக்காங்க. இந்த அடுக்கு ஒரு சமதளமான இடத்துல இருக்குங்க. இங்க பல இடிபாடுகள், சேதமடைந்த சிலைகள், கல் தூண்கள் இப்படி நிறைய கிடக்குது. இத பாருங்க, இது பெரிய துவாரபாலகர் சிலை சேதமடைஞ்சு கிடக்கு. இங்க ஒரு பெரிய சிவலிங்கத்தோட பீடம் இருக்கு பாருங்க. இதுவரை நாம ஏறி வந்த பாதைய பாருங்க. கிழக்கு கடைசியில இருக்கிற பெரிய நீர்த்தேக்கம் வரையும் நல்லாவே தெரியுதுங்க. இந்த அடுக்குல ஒரு காலத்துல ஒரு சன்னதி இருந்திருக்குங்க. அது முற்றிலுமா சேதமடைஞ்சிருக்கு.
கால கொடுமை என்னன்னா, ஒரு காலத்துல சன்னதியை அலங்கரிச்ச இந்த சிவலிங்கம் இன்னைக்கு கேட்பாரற்று கிடக்கு. ஆனா வாயில் காவலனா இருந்த துவாரபாலகர் சிலைய அலங்கரிச்சு வழிபாடு செய்றாங்க. இந்த அடுக்குல முழுமையா மிஞ்சின ஒரே ஒரு சிற்பம் இந்த துவாரபாலகர் சிற்பம் தான். இன்றைக்கு இங்க இருக்கிற மக்கள் அதை புத்தரா வழிபடுறாங்க. ทิทันตาสันทิเกนังมูนิวาลวะจนังสาทะมุเมสุนันตุสาธุสาธุสาธุขนมจำบันดิถูกปฏิบัติทางสาหิตของประเพณีของ சடங்குகளும் வரலாறுகளும் அடுத்த தலைமுறைக்கு சரியா கடத்தாட்டி இப்படிதாங்க ஆகும். தலைமுறையோட நினைவுகள் மங்கும் போது அர்த்தங்கள் மாறுது, அடையாளங்கள் மாறுது, புனித மரபுகள் அவற்றோட தொடக்க கால நோக்கத்தை இழக்குது. இந்த கல்லை பார்த்தீங்கன்னா நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஒரு காலத்தில் இந்த நுழைவாயில அலங்கரிச்ச கல் இன்னைக்கு படிக்கல்லா இருக்கு. 4வது அடுக்குக்கு ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு அழகான வேலைப்பாடோட தோரண வாயில் இருந்திருக்குங்க. அதோட முகப்புக்கள் தாங்க இது. இங்கிருந்து 4ஆம் அடுக்குக்கு போறது கொஞ்சம் சிரமம் தாங்க. இங்க படிகள் இல்லாம கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு சரிவான பாதை தான் இருக்கு. சில நிமிடங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டே இந்த இடத்தோட எழில் கொஞ்சம் அழக ரசிச்சேங்க. சரி, தொடர்ந்து ஏறுவோம். இங்க சில படிகள் ஏறுனா 4ஆம் அடுக்கு வந்துரும். வழக்கம் போல 2 பக்கமும் சம்பா மரங்கள் நம்மள வரவேற்குதுங்க. இந்த இடத்துல இருக்கிற படிகள் பெரிய படிகளா கொஞ்சம் ஏறுக்கு மாறாதாங்க இருக்கு. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை கடந்து இந்த படிகள் இன்னும் இருக்குங்கிறதே பெரிய விஷயங்க. ஒரு வழியா 4ஆம் அடுக்குக்கு வந்தாச்சு. இந்த அடுக்கு இயற்கையான சமதளத்துல இல்லைங்க. இங்க மலையை சமப்படுத்தி கற்கள் கொண்டு ஓரங்களை வலிமையாக்கி கட்டமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு தோரண வாயில் இருந்ததுக்கான சாட்சிய பார்க்க முடியுது. இந்த அடுக்குல குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயம், 13ஆம் நூற்றாண்டுல இங்க பௌத்தம் நுழைஞ்சப்போ இங்க அடுக்குகளால கட்டமைச்சு ஸ்தூபா போல வடிவமைச்சிருக்காங்க. இப்பவும் இங்க நிறைய ஸ்தூபாவுல காணப்படுற சுற்றுச்சுவர் அமைப்போட எச்சங்கள் நிறைய இருக்கு. இந்த அடுக்குல இருந்த கட்டுமானமும் மோசமாவே சேதமடைஞ்சிருக்குங்க. இங்க இருந்து மலையோட 5ஆம் அடுக்குக்கு சில படிகள் மட்டுமே ஏறினா போதுங்க. இந்த இடத்துலையும் ஒரு நுழைவாயில் மாதிரி இருந்திருக்கு. இங்க பார்த்தீங்களா, கீழே இருக்கிற கல்லை பார்த்தாலே தெரியும். நுழைவாயிலுடைய தோரணமா ஒரு காலத்துல இருந்திருக்கு. 5ஆம் அடுக்குல வடக்கு பக்கம் ஒரு கிழக்கு பார்த்த சன்னதி இருக்குங்க. இது இயற்கைக்கு பலியான நிலையில இருந்தாலும் அதோட நிலக்கதவு சுவரோட எச்சங்கள் தெளிவாவே தெரியுது. அங்க தெற்கு பக்கம் வேற ஒன்றும் இல்லைங்க, செடிகளும் புல்களும் தான் முளைச்சு கிடக்கு. சரி வாங்க 6ஆம் அடுக்குக்கு போலாம். இங்க பெரிய பெரிய படிகள் கொஞ்சம் செங்குத்தாவே ஏறுற மாதிரி இருக்குங்க. வழக்கம் போல பழங்கால சம்பா மரங்கள் 2 பக்கத்தையும் அலங்கரிக்குது. இந்த படிகளை ஏறுறது கொஞ்சம் சிரமமா தாங்க இருந்துச்சு. இடையில ஒரு சின்ன ஓய்வு எடுத்துக்கிட்டேன். ஒரு வழியா அந்த படிகள்ல ஏறி 6ஆம் அடுக்குக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. ஆஹா, என்ன ஒரு அழகான காட்சி! இது வரைக்கும் ஏறி வந்த கலப்பெல்லாம் போயிருச்சுங்க. பெரிய மாமரங்களுக்கு இடையே இயற்கையும் பழமையும் பின்னி இருக்கிற இந்த பிரதான சன்னதியை பார்க்கவே ஒரு தனி உணர்வை கொடுக்குதுங்க. இந்த மலை மேல கோயில் இருக்கிறதா 5ஆம் நூற்றாண்டு கல்வெட்டிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இப்போ நாம பார்க்கிறது 11ஆம் நூற்றாண்டுல பழைய கோயில் இருந்த இடத்திலேயே கட்டப்பட்ட சிவன் கோயில். 5ஆம் நூற்றாண்டு கல்வெட்டிலேயே சேஷ்டபுரம் நகரம் இங்க அடிக்கல் நாட்டப்பட்ட போதே லிங்கப்பர்வத மலையில சிவாலயமும் இயற்கையான ஊத்தும் இருக்கிறதா கல்வெட்டு சொல்லுது.
இந்த கோயிலோட நுழைவாயில் முகப்புல இந்திரன் ஐராவதத்து மேல அமர்ந்திருக்கிற மாதிரி கலைநயத்தோட செதுக்கியிருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டுல இத புத்த கோயிலா மாத்திட்டாங்க. இன்னைக்கும் இந்த கோயில்ல மக்கள் தொடர்ச்சியா வழிபடுறாங்க. இங்க இருக்கிற ஊத்துல இன்னும் சிவலிங்கத்தை பார்க்க முடியுதுங்க. மேலும் மக்கள் அங்கேயும் வழிபடுறாங்க. மொத்தத்துல இந்த இடம் ஒரு சமய நல்லிணக்க அடையாளமாவே திகழுதுங்க. நாம அடுத்து அந்த ஊத்து இருக்கிற இடத்துக்கு தாங்க போறோம். சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற நுழைவாயில்ல சிவபெருமான் தவக்கோலத்திலையும் 2 பக்கமும் ரிஷிகள் அமர்ந்து வணங்குறது போலையும் செதுக்கி இருக்காங்க. இதே மாதிரி ஒரு சிற்பம் தாய்லாந்துல ஃபனாங்ராங் சிவாலயத்திலையும் இருக்குங்க. கிழக்கு பக்கம் இருக்கிற இன்னொரு முகப்பு கிருஷ்ணர் கம்சனை வதம் செய்யறத காட்டுதுங்க. கிழக்கு பக்கம் இருக்கிற இன்னொரு முகப்புல விஷ்ணு கருடர் மேல இருக்கிற மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு. மேற்க இருக்கிற முகப்புல பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் கடையிற காட்சியை காட்டுதுங்க. இந்த சிற்பம் சேதமடைஞ்சிருந்தாலும் கீழே இருக்கிற ஆமை, வாசுகி பாம்பு, தேவர்கள், அசுரர்கள் மற்றும் சிவனோட கால்கள் நல்லாவே தெரியுதுங்க. இங்க இருந்து வெளியே வந்ததும் தென்மேற்க நோக்கி கொஞ்சம் நடந்தா நீரூற்று இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். இந்த இடம் எவ்வளவு அழகா இயற்கையோட ஒன்று இருக்கு பாருங்க. அந்த நீரூற்று இருக்கிற இடத்துல ஒரு சுற்றுச்சுவர் எழுப்பி இருக்காங்க. சில படிகள் ஏறி போனா சின்ன குகை மற்றும் நீரூற்றும் சிவலிங்கமும் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். நுழைஞ்ச உடனே இங்கேயும் ஒரு சம்பா மரம் வரவேற்குதுங்க. இங்கேயும் ஒரு சன்னதி கட்டப்பட்டு இருந்திருக்குங்க. அதோட எச்சங்களும் முகப்புக்கல்லையும் இங்க பார்க்க முடியுது. 1500 ஆண்டுகளா இன்னும் மக்களோட நம்பிக்கையை சுமந்துகிட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. எவ்வளவோ மக்கள் இங்க வந்து போயிருப்பாங்க. 6000 கிலோமீட்டர்கள் கடந்து இந்த கோயில்ல தமிழ் மக்கள் கட்டுமானம், நிர்வாகம்னு பல பொறுப்புகள்லையும் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது பிரமிப்பா இருக்குங்க. இந்த நீரூற்று தொடர்ச்சியா சிவலிங்கத்தை குளிர்விச்சுக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு சிவலிங்கத்தோட பீடம் மட்டும்தான் இங்க இருக்கு. இன்னைக்கே இப்படி ஒரு ஊர் இருக்கிறது பலருக்கும் தெரியாது. ஆனா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வணிகர்கள், கைவினைஞர்கள்னு பலதரப்பட்ட தமிழ் மக்களும் இங்க வந்து வழிபட்டிருக்காங்க. இங்க மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து இறங்கின தாய்லாந்தோட அந்தமான் கடற்கரையில தொடங்கி ஈசான் மாகாண மெய்காங் டெல்டா, மேற்கே பர்மா எல்லை பகுதி, இப்படி ஒரு 1000 சதுர கிலோமீட்டர் சர்வசாதாரணமா பயணம் பண்ணி தங்களோட தடங்களை விட்டு போயிருக்காங்க. ஒரு காலத்துல இங்க இருந்து பச்சை நிற கல்லுல ஒரு கால்வாய் மாதிரி அமைச்சு இந்த நீரை இங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கும் பிரதான சன்னதிக்கு உள்ளேயும் எடுத்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கும் மரத்துல செஞ்ச கால்வாய பார்க்க முடியுது. அத பின்தொடர்ந்தா நீரூற்றோட தொடக்கத்தை நல்லாவே பார்க்க முடியுங்க. இன்னைக்கும் உள்ளூர் மக்கள் இந்த நீரை புனித நீராவே பார்க்கறாங்க. புத்தரை தரிசிச்சுட்டு நீரூற்றுல வந்து சிவனோட ஆசீர்வாதத்தையும் வாங்குறத பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. பொதுவா தாய் மற்றும் லாவோஸ் மக்கள் வழிபாட்டு தலங்கள்ல இந்து கடவுள்களும் நிறைஞ்சே இருக்குங்க. இவங்க கலாச்சார வழிபாட்டு முறையிலேயே இவை ஒரு அங்கமாவே ஆயிடுச்சு. இவற்றோட பிணைப்போடே அவங்க வழிபாடும் இருக்குதுங்க. இது இந்த பகுதிக்கு மட்டுமே இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு. அந்த தீர்த்தத்தை தலையில தெளிச்சிட்டு ஒரு பாட்டில்லையும் புடிச்சிட்டு போறாங்க பாருங்க.
இங்க இருக்கிற குகையிலையும் ஒரு சிவலிங்கம் மற்றும் வேறு சில சிலைகளையும் பார்க்க முடியுதுங்க. அங்கேயும் மக்கள் இன்னும் வழிபடுற அடையாளமா பூக்கள், ஊதுபத்தி மற்றும் மெழுகுதிரிகளை பார்க்க முடியுது. இங்க இருந்து பிரதான சன்னதிக்கு வடக்க கொஞ்ச தூரம் போனதும் இன்னொரு சின்ன குகை இருக்குங்க. அங்க ஒரு பிரம்மர் சிலைய வச்சிருக்காங்க. இது சமீபத்திய சிலை தான். இதுக்கு பக்கத்துல திருமூர்த்தி சிலைகள் இருக்குங்க. இது 11ஆம் நூற்றாண்டுல செதுக்கப்பட்ட ஒரு சிலை. ஒரு பாறையில பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு மும்மூர்த்திகளை செதுக்கி இருக்காங்க. இந்த மலையில செதுக்கப்பட்ட சிலைகள்லயே ரொம்பவும் கலைநயத்தோட இருக்கிற இந்த சிலை முக்கியமான வரலாற்று மற்றும் கலாச்சார சின்னங்க. இங்க இருந்து திரும்பியும் வடக்கு பக்கமா தொடர்ந்து ஏறணுங்க. பூக்காவ் மலையோட இயற்கை கொஞ்சிற அழக வர்ணிக்க வார்த்தை இல்லைங்க. இங்க நிறைய பாறைகளை தாண்டி ஏறி போக வேண்டியது இருக்கு. பூக்காவ் மலைக்கே அழகு சேர்க்கிறது இந்த ஒற்றைக்கல் யானை புடைப்பு சிற்பம் தாங்க. ஒரு பெரிய இயற்கையான பாறைய சில செதுக்குகள்ல அழகா யானை மாதிரி மாத்தி இருக்கிறாங்க. இந்த மலையில வாழ்ந்த பழங்குடியினர் மதம் சார்ந்த வழிபாடுகள் இல்லாத காலத்துல விலங்குகளையும் இயற்கையையும் தாங்க வழிபட்டிருக்காங்க. அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை இது மாதிரியான வழிபாடு சடங்குகள் தான் பூக்காவ் மலையில இருந்திருக்குங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பலாமரம் இருக்குங்க. இங்க பலாப்பழங்கள் பழுத்து கீழே விழுந்து கிடக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க நிறைய தேனீக்கள் மொச்சுக்கிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு நான் நகர்றேன். இந்த இடத்துல நான் கவனிச்ச இன்னொரு விஷயம், மலையோட இந்த பகுதி பாறைகள் அதிகமா இருக்கிற பகுதி. இதனால கோயிலோட சில கட்டுமானங்களுக்காகவும் சிற்பங்கள் செய்யவும் பாறைகளை இங்க வெட்டி எடுத்து பயன்படுத்தி இருக்காங்க. இத பாருங்க, பாலம் பாலமா பாறைகளை வெட்டி அடுக்குனது நல்லாவே தெரியுதுங்க. இங்க பார்த்தா இது ஒரு முழு படிக்கட்டை அப்படியே செதுக்கி இருக்காங்க. இந்த பாறைக்கு மேல சதுரமா செதுக்குனதுக்கான அடையாளம் இருக்கு. இப்படி நிறைய விஷயத்தை பார்க்கும்போது இது ஒரு கல் பட்டறையா கூட இருந்திருக்குமோன்னு தோணுது. அங்கிருந்து கொஞ்ச தூரம் போனதும் பழங்குடி மக்களோட வழிபாட்டு எச்சங்கள் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். இங்க 2 பாம்புகள் பின்னி நடுவுல படிக்கட்டுகள் போல வெட்டப்பட்டிருக்கு. அதுக்கு எதிர்த்தாப்புலயே ஒரு பெரிய பாறையில முதலைய செதுக்கி இருக்காங்க. இந்த முதலைய சிற்பமா செதுக்காம பாறையில குடைஞ்சு முதல வடிவத்துல வெட்டி எடுத்திருக்காங்க. இந்த பாறையில ஆதி காலத்துல நரபலி கொடுத்தாங்கன்னு சில ஆய்வாளர்களும் சொல்றாங்க. இங்கிருந்து தெற்கே போனா பாறைகளுக்கு இடையே இறங்கி கீழே பிரதான சன்னதி இருக்கிற 6ஆம் தளத்துக்கே வந்துடலாங்க. இந்த கற்கள் தான் காலம் தொட்டு எத்தனை விஷயங்களை பார்த்திருக்கு. ஆதிவாசிகள் வாழ்ந்தது, பேரரசுகள் எழுந்தது, நம்பிக்கைகள் உருவாகி பிற்காலத்துல மாறினது, பேரரசுகளின் வீழ்ச்சி, நவீன கால மனிதனோட செல்போன் வர பல நூற்றாண்டுகளின் கதைக்கு சாட்சியா நிக்குதுங்க. வாட்பூக்கு நான் வந்தது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சுங்க. இங்க நான் வியந்த 3 விஷயம் இருக்குங்க. 1, எப்படி இந்த ஒரே இடம் 2000 ஆண்டுகளை கடந்தும் வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் மாறின போதும் மனிதனோட நம்பிக்கைக்கு உரிய சின்னமா இன்றைக்கும் நிக்குதுங்கிறது தான். 2வது, உலகமே வியந்த வலிமையான கெமூர் சாம்ராஜ்யத்தை கட்டமைச்ச வம்சம் இங்க இருந்துதான் போயிருக்காங்க.
ஆனா என்னதான் இதை விட பெரிய ஊர்களையும் சாம்ராஜ்யத்தையும் கட்டி எழுப்புனாலும் தொடர்ந்து அவங்க பூர்வீகத்தை மறக்கவே இல்லைங்க. இந்த கோயிலை 7ஆம் நூற்றாண்டு முதல் பல்வேறு சீரமைப்பு கட்டமைப்பு பணிகளோட தொடர்ந்து 13ஆம் நூற்றாண்டு வரை செஞ்சிருக்காங்க. இது நம்ம பூர்வீகத்தை என்னைக்கும் மறக்க கூடாதுங்கிறத நினைவூட்டுற மாதிரி இருக்கு. மூன்றாவது வேற என்ன, 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே 6000 கிலோமீட்டர் பயணிச்சு நம்ம தமிழ் மக்கள் எப்படி தங்களோட தடத்தை பல தூர தேசங்கள்ல பதிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது வியப்பா இருக்குங்க. இதை அசை போட்டுக்கிட்டே நான் மலையிலிருந்து கீழே இறங்க போறேன். இன்னைக்கு லாவோஸின் லிங்க பர்வதத்துக்கு என்னோட சேர்ந்து பயணிச்சதை நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சம்பசாக்ல இன்னும் பல சுவாரஸ்யமான இடங்களை சீக்கிரமே நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். ஒவ்வொரு பதிவும் பல நீண்ட ஆய்வுகள் செஞ்சுதாங்க உங்களுக்கு தர்றோம். தொடர்ந்து நம்ம பதிவுகளுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. கண்டிப்பா மற்ற தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ச்சியா நம்ம பதிவுகளை பாருங்க.